கட்டி போட்டு மேய்ச்சாலும் 15 லிட்டர் பால் கறக்குதுங்கிறீங்க. இளங்கரவையில் 15 லிட்டர் வருங்க அந்த மாடு. இளங்கரையில் 15 லிட்டரு. லிட்டர் என்ன விலைக்குண்ணா போகுது? எங்கேயும் 30 ரூபா 32 ரூபா போட்டு தரானுங்க. அட அவங்க விற்கிறது 40 42 விற்றுக்கிறான். சொசைட்டியே 40 ரூபா. நமக்கு போட்டு தரது 30 32. அது மாதிரி தாங்க. 30 32 தான் போட்டு தராங்களா? இல்லை நல்ல மில்லாட்டு இருக்கு. நல்ல மில்லு தான். தட்டு தான், சீமை தட்டுக்குதுங்க. தண்ணி கட்டி விட்டா ஏதோ தப்பு தவறு ஆட்டி போகுது. அதை பின்னாடி சீமை தட்டு இருக்குது. வைக்கிறதில்ல, புண்ணாக்கு வைக்கிறதில்ல. பருத்தி கொட்டை தவிடு மட்டுமே போடுறீங்க. சரி, நான் போட்டு 15 நாள் தான் போகுது. 15 நாள் கண்ணுட்டியது 15 நாள் தான் ஆகுது. அழகா இருக்கு. பொட்டையா என்ன பொட்டை? அதனால தான் வச்சிருக்கிறேன். காலக்கண்ணா தான் விற்று போடுவோம். பொட்டை குட்டி 6700. ஆமாம். கடா குட்டி இருந்தாலும் 10 ரூபா போடணுமா? குட்டி எவ்வளோங்கண்ணா? 6700 ரூபாப்பா. 2 பொட்டை குட்டிங்களா? பொட்டை குட்டியா? ஆமாப்பா. பொட்டை குட்டி 6700. ஆமாம். கடா குட்டி இருந்தாலும் 10 ரூபா போடணுமா? என்ன சொல்கிறீங்க? பொட்டை குட்டி 6700, 2 குட்டியா? ஆமாம். நல்லா கருப்பாக இருந்தால் நல்லா விற்கிதுப்பா. அப்படிங்களா? ஓ, சிந்து மாடு எத்தனைக்குது? 2 கண்ணுக்குட்டி 2, நாட்டு மாடு 2ங்க. சிந்து மாடு 2 இருக்கா? கண்ணுக்குட்டி 2 இருக்கு. ஆமாப்பா. சரிங்கண்ணா. என்ன பால் பீஸுதா? பால் கறக்குதுங்க. அம்மா பால் பால் பால். சரி சரிங்கண்ணா. எத்தனை லிட்டர் பால் கறக்குங்க? எல்லாம் வத்த கறவை ஆகிடுச்சுப்பா. இப்போ இளங்கறவையில் தான் அதெல்லாம் 10 15 கறக்கும். இப்போ ஒரு 5 லிட்டர் தான் வருங்க. 5 லிட்டர் தான் கறக்குது. சரி சரிங்கண்ணா. இந்த மாடு என்ன ஜாதிங்கண்ணா? இது கருப்பேட்டை பேச்சு தான். சர்ச்சி மாடும்பாங்க. அது சரிச்சி. இதெல்லாம் தீனி பத்தலம்மா. என்கிட்ட தீனி பத்தலை. இந்த கண்ணுக்குட்டி வந்து எத்தனை மாதம் கண்ணுக்குட்டிங்கண்ணா? அது இப்போதாம்மா போட்டு 15 நாள் தான் போகுது. 15 நாள் கண்ணுக்குட்டியது? 15 நாள் தான் ஆகுது. அழகா இருக்கு. பொட்டையா என்ன? பொட்டை. அதனால தான் வச்சிருக்கிறேன். காலக்கண்ணா தான் விற்று போடுவோம். அந்த கண்ணு சிந்து கண்ணு அது கிராஸாக போச்சுமா. கிராஸாக போயிடுச்சு. சரி சரிங்க. அது ஊசி போட்டது சரியில்லாத ஊசியை போட்டாங்க. இது காலைக்கு சேர்ந்ததா? ஜாதி கண்ணு. இது காலைக்கு சேர்ந்ததா இல்லை ஊசிங்களா? ஊசி தான். ஊசி தான். சரி சரிங்க. இதுதான் 15 லிட்டர் இருக்குமா இந்த மாடு? ஆமாங்க. என்ன தீவனம் என்ன போடுறீங்கண்ணா? நான் பருத்தி கொட்டா தவிடு போடுவோம்பா. பருத்தி கொட்டை தவிடுங்க. புண்ணாக்கு இதெல்லாம் வைக்கிறீங்க? நீஸ் தண்ணி புண்ணாக்கு வைக்கிறது இல்லை. பருத்தி கொட்டை தவிடு மட்டுமே போடுறீங்க. சரிங்கண்ணா. அது போடி மாடு? அது போடி மாடு. இது சிந்து. ஓகே. தட்டு வந்து என்ன புல்லு நல்ல மில்லாட்டு இருக்கு. நல்ல மில்லு தான். தட்டு தான், சீமை தட்டுக்குதுங்க. தண்ணி கட்டி விட்டா ஏதோ தப்பு தவறு ஆட்டி போகுது. அதை பின்னாடி சீமை தட்டு இருக்குது. சரி சரிங்கண்ணா. என்ன பிடிச்சி மேய்க்கிறீங்களா இல்லை அப்படியே கட்டி தான் போட்டு மேய்க்கிறீங்களா? மேய்க்கிற அளவுக்குலாம் இல்லை. நம்ம வேலைக்கு போயிடுறோம். மேய்க்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. சரி சரிங்க. அது கட்டி போட்டு அது பில்லு மட்டும் போட்டுக்கிறது. பரவாயில்ல. புல்லு போட்டு கட்டி போட்டு மேய்ச்சாலும் 15 லிட்டர் பால் கறக்குதுங்கிறீங்க. இளங்கரவையில் 15 லிட்டர் வருங்க அந்த மாடு. இளங்கரையில் 15 லிட்டரு. லிட்டர் என்ன விலைக்குண்ணா போகுது? எங்கேயும் 30 ரூபா 32 ரூபா போட்டு தரானுங்க. அட அவங்க விற்கிறது 40 42 விற்றுக்கிறான். சொசைட்டியே 40 ரூபா. நமக்கு போட்டு தரது 30 32. அது மாதிரி தாங்க. 30 32 தான் போட்டு தராங்களா? 15 லிட்டர்னா காலையில் மட்டும் 15 லிட்டரு 2 நேரம் சேர்த்து? 2 நேரம் தான் தம்பி. 2 நேரம் சேர்த்து 15 லிட்டருங்களாண்ணா? சரிங்கண்ணா. ஒரு 6 மாதம் அப்படி கறக்கும்பா. அதுக்கு மேலே அப்படியே குறைஞ்சிக்குங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இது என்ன மாங்காய் மரம்? என்ன மரங்கண்ணா அது? இது தெரியலப்பா. இதுக்கு பேர்லாம் அன்னைக்கு தான் 5 எடுத்துட்டு வந்தவன். பார்த்தேன் திரடுன்ட்டு. சரி சரி. நல்லா குண்டாக இருக்கு. காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பெருசாக இருக்குது. நல்லா இன்னும் பெருசாக வரும்பா. அப்படிங்களா? இவ்வளவு சைஸ் வரும் காய் நல்லா. ஓ, திரடும் போது குட்டி இப்படி போட்டு அடிச்சு விட்டுறதா? அவ்வளோதான்பா. இது இப்படி போட்டு அடிச்சு போடுறது. சரி சரிங்கண்ணா. இது குட்டிக்கு பில்லு போதுமா? அது இல்லை. அம்மா அப்புறம் முடியும் கட்டி விடுவாங்க. சரி சரி சரிங்க. அம்மா இருக்காங்க. அம்மா பிடிக்கும். சரிங்கண்ணா. இது மல்கோவா இருக்குமா இந்த மாங்காய்? தெரியலம்மா. அது என்ன ஜாதின்னுலாம் தெரியல. புடிங்கிட்டு வந்து அங்கே கீழே பள்ளத்து வர இருந்துச்சு. செடி வச்சேன். அப்படியே வந்துருச்சு. சரி சரிங்கண்ணா.